தட்சிணாயன புண்ணிய கால தர்ப்பணம், ஆடி மாச பிறப்பு தர்ப்பணம். தகப்பனார் இல்லாதவர்கள் அவசியம் தர்ப்பணம் பண்ண வேணும். தர்ப்பணம் பண்ணுவதால் நமது பித்தர்கள் பிரீத்தி அடைந்து நல்ல பலாபலன்களை நமக்கும் நமது சந்ததியாருக்கும் அளிக்கிறார்கள் என்பது நம்முடைய பெரியோர்களுடைய கருத்து, அவர்கள் கண்ட உண்மை. சரி, இப்போது நாம் தர்ப்பணம் பண்ணும் முன்னால் எதையெல்லாம் கவனித்து பண்ண வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உயிரோடு இருப்பவர்களை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் தந்தை வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். தந்தை, அதாவது அப்பாவுக்கு பித்ரு எனவும், தாத்தாவிற்கு பிதாமகர் எனவும், கொள்ளு தாத்தாவிற்கு பிரவிதாமகர் எனவும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நம்முடைய அம்மாவுக்கு மாத்ரு எனவும், அப்பாவுடைய அம்மா அதாவது நமது பாட்டிக்கு பிதாமகி எனவும், கொள்ளு பாட்டிக்கு பிரவிதாமகி எனவும் அழைக்க வேண்டும். அடுத்ததாக மாதா மகர் வர்க்கம். மாதா மகர் என்றால் நம்முடைய அம்மாவுடைய அப்பா, அதாவது மாதா மகர், மாது பிதாமகர், மாது பிரவிதாமகர் என தர்ப்பணம் பண்ண வேண்டும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், மாதா மகர் அதாவது அம்மாவுடைய அப்பா, அந்த தாத்தா உயிரோடு இருந்தால் அந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் கிடையாது. மாதா மகர் வர்க்கத்திற்கு தர்ப்பணம் கிடையாது. தர்ப்பணம் பண்ணும்போது யாராருக்கெல்லாம் பண்ண வேணும், யாராருக்கெல்லாம் பண்ணக்கூடாது என்பதை நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு பண்ண வேண்டும். உதாரணமாக, மாதா மகர் இருக்கிறார், அதாவது அம்மாவோட அப்பா உயிரோடு இருக்கிறார், அந்த வர்க்கத்துக்கே தர்ப்பணம் கிடையாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், பித்ரு வர்க்கம் மாத்திரம் பண்ணினா போகிறோம். அப்போ பித்ரு வர்க்கத்துக்கு என்ன பண்ணணும், 3 பேர் பவித்திரம், 2 உக்ரம் இருந்தால் போகிறோம். அந்த படத்தில் பாருங்க. அப்போ இது பித்ரு வர்க்கம் மாத்திரம். மாதா மகர் உயிரோடு இல்லை, அப்போ பித்ரு வர்க்கமும் பண்ணணும், மாதா மகர் வர்க்கமும் வருது. அப்போ 2 பேர் என்ன பண்ணணும், 4 புக்னம் தேவை. 4 புக்னம் ஒரு பவித்திரம் வைத்துக்கொண்டு பண்ண வேண்டும். அதையும் படத்திலே பாருங்கள். பித்து வர்க்கம், மாதா மகர் வர்க்கம் 2ம் சேர்ந்து பண்ண வேண்டியது இப்படி. அதுபோக வேறு யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள், இப்போ அம்மா உயிரோடு இருக்கா, அப்போ என்ன பண்ண வேணும், அப்பாவுடைய அம்மா உயிரோடு இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அதுபடி ஒரு வர்க்கத்திலே 6 பேர்கள் வர வேணும். இப்போ ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் அவரை விட்டு அவருடைய மூதாதையர்களை சேர்த்து கொண்டு 6 பேர் வரும்படி தர்ப்பணம் பண்ண வேணும். சரி, இப்போ அம்மா இல்லை, அப்பாவோட அம்மா உயிரோடு இருக்கிறார் என்றால் எப்படி பண்ணுவது, மாத்ரு பிரபிதாமகி பிது பிரபிதாமகி என்று சேர்த்துக்கொண்டு ஒரு வர்க்கத்திலே 6 பேரை சேர்த்து சொல்லி தர்ப்பணம் பண்ண வேணும். இதே முறைதான் மாதா மகர் வர்க்கமும். மாதா மகர் அதாவது அம்மாவுடைய அப்பா உயிரோடு இல்லை, ஆனால் அவர் அப்பா தாத்தா உயிரோடு இருக்கிறார் என்றால் எப்படி தர்ப்பணம் பண்ணுவது, மாதாமக மாது பிரவிதாமக மாது பிது பிரவிதாமக, மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகி என பண்ண வேண்டும். சரி, இப்போ அம்மா இல்லை, அம்மாவுடைய அம்மா பாட்டி இருக்கிறார், எப்படி தர்ப்பணம் பண்ணுவது, மாது பிதாமகி மாது பிரவிதாமகி மாது பிது பிரவிதாமகி என்று பண்ண வேண்டும். உயிரோடு இருப்பவர்களை விட்டுவிட்டு அவருடைய முன்னோர்களின் பெயர்களை சேர்த்து 6 பேர் வரும்படியாக தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஆளில் கொஞ்சம் எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க, தெப்ப புல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது காலடியில் ஆசனமாக போட்டுக்கிறதுக்கு ஒரு 3 புல், ஒரு பவித்திரம் ஒன்று வேணும், 3 பேர் பவித்திரம், அந்த 3 பவித்திரத்தோடு இடுக்கிக்கிறதுக்கு ஒரு 3 புல், இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புக்னம் 4, 3 புல்லால் பண்ணின 4 புக்னம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட் ரெடி பண்ணி வச்சுட்டு பிளேட்டில் லெஃப்டில் ஒரு 3 புல், ரைட்டில் 3 புல், அதை கிராஸ் பண்ணி ஒரு புக்னத்தை வச்சுக்கோங்க. மேல் பக்கத்தில் கீழ் பக்கத்தில் ஒரு புக்னத்தை வச்சுக்கோங்க. மீதி 2 புக்னம் கீழே இருக்கட்டும், அப்புறம் சொல்கிற போது வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன டம்ளர் ஆச்சமனம் பண்ணுற ஒரு டம்ளர், அப்புறம் ஒரு பெரிய டம்ளர் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தர்ப்பணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல கிழக்கு பக்கம் திரும்பி உட்காருங்க. இப்போ நீங்கள் ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ,
विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीवराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः தாமோதராய நமः. கார்க்கடியில 2 புல்லு போட்டுக்கணும். வலகை முதல்ல 3 புல்லால் பண்ண பவித்திரத்தை போட்டுங்க. அந்த 2 புல்லை கையில எடுக்கிக்குங்க. இப்போ பிராணாயாமம். ஓம் பூ ஓம் புவா ஓம் சுவா ஓம் மகா ஓம் ஜனா ஓம் சவா ஓம் சத்யம் ஓம் தத்சவரவரண்யம் மங்கோ தேவஸ்வதீமஹி வித்மஹே பிரச்சோதயாத் ஓமாவா ஜோதிரசா அமிர்தம் பிரம்மா பூர்புவ ஸ்வரம். அடுத்தது கையை கோர்ப்பிங்கோ. சங்கல்பம் பண்ணணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதத்வஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ஸ்பிரதவத்ராத்யாः பாரிஷத்யாः பரஸ்வதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. அடுத்தது இடது கை மேல வலது கை வச்சுட்டு வலது தொடையில சொல்ல வேண்டிய அடுத்த மந்திரம் ஹரி ஓம். அடுத்த மந்திரம் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः महापुरुषस्य विष्णुराज्ञा प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः तृतीय प्राप्ते श्री वेदवराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे वादे जम्बूर्वीभे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके पूर्ववादि षष्टिसंवत्सराणामध्ये पिलवनाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे शुक्लपक्षे सप्तम्यां पुण्यतिथौ भृगुवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां सप्तम्यां पुण्यतिथौ प्राचीनावीदं பூனல் இடது போட்டுங்கோ. அடுத்தது ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் கோத்ரானாம் அப்பாவுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோ. 3 பேர் சர்மானாம் நாராயண 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 சர்மானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகானாஞ்ச. அடுத்தது மாதாமகர் வர்க்கம் கோத்ரானாம் சர்மானாம் 3 பேர் சொல்லுங்கோ. அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாஞ்ச பக்கத்வய பித்ருணாம் அக்ஷயத்ரிப்யர்த்தம் கடகரவி சங்கிரமண புண்ணியகாலே கடகரவி சங்கிரமண தஸ்ய ஸ்ரார்த்தம் திலதர்ப்பண ரூபேண அத்திய கரிஷ்யே. எனக்கு எடுக்க புல்ல தென்பக்கம் போடவும் சவுத்தில் போட்டுருங்கோ. எள்ளு எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் மந்திரத்தை சொல்லிண்டே போடுங்கோ. ஆயாது பிதரகா சோம்யா கம்பீரை பதவி பூர்வை பிரஜாமஸ்பயம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச. கோத்திரம் சொல்லிக்கோங்க. கோத்ரானாம் பேர் 3 பேர் அப்பா தாத்தா தாத்தா சர்மணா அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகான்னு அம்மாவுக்கு அதே கோத்திரங்கிறதுனால திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லை. அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகிஞ்ச ஆவாகயாமி எள்ள போட்டுருங்க. இன்னும் 2 புக்கம் இருக்கும். அந்த ஒரு புக்கத்தை எடுத்துக்கோங்க. மந்திரம் சொல்லி மேல் பக்கத்தில் உள்ள புக்கத்தோட சேர்த்து வைக்கணும். இப்போ மந்திரம் சொல்லுங்க. சத்ரசாத் சின்னம் பிரகீணாமிருதஸ்யோனம் வித்யுப்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரஹ சோம்யா பிதாமஹா பிரவிதாமகாஞ்ச அனுகை சக. அவட கோத்திரம் 3 பேர் சர்மானாம். அடுத்தது அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகானாம். அப்புறம் அதே தான் கோத்திரம் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்னத்தை அது மேல வச்சுங்க, சேர்த்து வச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் எள்ளு எடுத்துட்டு அந்த புக்னத்து மேல இதமர்ச்சனம் அப்படின்னு போடுங்க. அப்புறம் மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்டுதம் ஸ்வதாஸ்தர்ப்பயமே அஸ்மத் பித்ரூன். எள்ளும் ஜலமா வலது கட்டவர்களால அந்த புக்னத்து மேல விடணும். இப்போ பித்ரு வர்க்கம் முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்தது மாதா வர்க்கம். மந்திரம் சொல்லுங்க. ஆயாது மாது பிதரகா சோம்யா கம்பீரை பதவி பூர்வை பிரஜாமஸ்பயம் ததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச. அம்மாவுடைய அப்பாவளி கோத்திரத்தை சொல்லணும். கோத்ரானாம் பேரு தெரியலன்னா நாராயண நாராயண சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான்னு. அடுத்தது அதே கோத்திரம் தான் வருது. திருப்பி ரிவீட் பண்ணுங்க. மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச ஆவாகயாமி. அந்த புக்னத்து மேல எள்ள சேர்த்து. அடுத்தது இன்னொரு புக்னம் பாக்கி இருக்கும். அந்த புக்னத்தை எடுத்துக்கோங்க. சத்ரசாத் சின்னம்
பிரகீணாமிருது யோனம் பிரத்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரஹ சோம்யாஹ பிதாமஹ பிரவிதாமஹாஞ்ச அனுகை சக. அடுத்து மாதாமகர் கோத்திரம், கோத்ரானாம். அடுத்து சர்மானாம் 3 பேர். பேர் இல்லைன்னா கோவிந்த நாராயண நாராயண என்று சொல்லிக் கொள்ளுங்கள். சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். அதே கோத்திரம்தான். மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகினாம் ச இதமாசனம் என்று இந்த புக்கனத்தை அது மேல சேர்த்து வச்சிருங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிசுதம் சுதாஸ்த தற்பதையுமே அஸ்பன் மாது பெத்ரோன் என்று சொல்லி எள்ளும் ஜலம் சேர்ந்து கட்டவர்களால் விட வேண்டியது. இப்போ இது முடிஞ்சது. அடுத்ததாக மறுபடியும் பித்திரு வர்க்கத்துக்கு போங்க. இப்போ 1/4 டம்ளர் தீர்த்தம் சேர்த்துட்டு அதுல எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளை எடுத்து கொஞ்சம் போட்டுங்க. அதுல ஒவ்வொரு தரம் எடுத்து போட முடியாது, அதனால எள்ளை கொஞ்சம் சேர்த்துங்க அதுல டம்ளருக்குள்ள. இப்போ மந்திரம் சொல்லி சொல்லி அந்த புக்னத்துல மேல் பக்கத்தில் விடணும். மேல் பக்கம் போல பித்திரு வர்க்கம் கட்டவர்களால விடணும். உஜரதாம் அவரவுத் பராசக புன் மத்தியமா பிதரஹ சோம்யாசக அசூம்யயூ அவ்ரகா கிருதஜ்ஞா ஏனோகவெந்தோ பிதரோக வேஷு சொல்லிட்டு இப்போ உங்க கோத்திரம் சொல்லுங்க. அப்பா கோத்திரம் சொல்லி பேரை சொல்லி சர்மனஹா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கட்டவர்களால எல்லோட சேர்ந்து அந்த ஜலத்தை அது மேல புக்கரத்தில் விட்டுருங்க. அடுத்தது அங்கிரசோனஹா விதோ நவக்வா அதர்வணோ உபஹ சோம்யாசக தேஷாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அவிவத்ரேசௌ மனசே சியாம என்று சொல்லிட்டு கோத்ரானாம். அப்பா கோத்திரம் சொல்லுங்க. அப்பாவுக்கு 3 தரம். சர்மணா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஒவ்வொருத்தருக்கும் 3 தரம் விடணும். அடுத்த மந்திரம் சொல்லுங்க. ஆயந்தனஹ பிதரஹ மனோஜவசஹ அக்னிஷ்வாத்பா பிருதிவர் தேவயானஹி அஸ்மின் யஜ்ஞோ ஸ்வதயா மதந்து அதிப்ரவந்துதே அவன் வஸ்மான் சொல்லிட்டு கோத்திரம் அப்பா பேரு சர்மணஹ அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவுக்கு முடிஞ்சது. அப்புறம் அடுத்தது அப்பாவுடைய அப்பாவுக்கு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாலம் பரிஷ்ருதம் சுதாஸ்தற்பதயமே பித்ரூன். கோத்திரம் தாத்தா பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க. 2ஆம் தரம். பித்ருப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமகேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிரவிதாமகேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ அக்ஷன் பிதரஹ. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. 2 தரம் ஆச்சு. இப்போ 3ஆம் தரம். ஏசேக பிதரஹ ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த யதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தகும் ஸ்வதயா மதந்து. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்புறம் அவருடைய அப்பாவுக்கு 3 தரம். இது பிரவிதாமகர். மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்த சிந்தவஹ மாத்தீர்ண சந்தோஷதீஹி. கோத்திரம் அவருடைய பேரு தேர்தலில் நாராயணன் சொல்லிடுங்க. சர்மணா அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மந்திரம் சொல்லுங்க. மதுநக்த முதோஷசி மதுவன் பார்த்தி வகும் ரஜா மதுச்சௌ அஸ்துல பிதா. கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க. மதுமானோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்வீர் காவோ பவந்துனஹ. கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது இதே பித்ருவர்க்கத்திலேயே இப்போ ஸ்திரீகளுக்கு அதே மாதிரி கோத்திரம் அம்மாவுடைய பேர் சொல்லுங்க. அம்மா பேரை சொல்லிட்டு 3 தரம். அஸ்மத் மாத்ருஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் மாத்ருஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் மாத்ருஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அடுத்தது பிதாமகி அப்பாவுடைய அம்மா பாட்டி. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அடுத்த பாட்டி. கோத்திரம் அதே கோத்திரம் தான் வரும். பித்ரு வர்க்கம். கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி 3 தரம். ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி என்று 3 தடவை சொல்லணும். பிறகு
ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிஸ்ருதம் சுதாசு தற்பதயமே பித்ரூன் என்று சொல்லிட்டு அந்த டம்ளர் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எள்ளோட சேர்த்து மெதுவாக விட்டுடுங்க. திருப்தியத என்று சொல்லி அந்த கம்ப்ளீட்டா சேர்த்துருங்க. அதை மிச்சம் வைக்க வேண்டாம். புத்திருவர்க்கம் முடிஞ்சது. தாம்பாளத்துல மேல உள்ள புக்னத்துக்கு இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் இப்போ அடுத்தது நம்ம கீழே வரணும். மாதா மகர் வர்க்கத்துக்கு வரும். இப்போ மந்திரம் சொல்லுங்க. கீழ் உள்ள புக்னத்துல இப்ப நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை மூணு தூரம் சொல்லணும். அடுத்தது மாதா மகர் வர்க்கம். நான் ஏற்கனவே சொன்னபடி தாயாருடைய தகப்பனார் உயிரோடு இருந்தால் இந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாவிட்டால் செய்ய வேண்டும். டம்ளர்ல தீர்த்து எடுத்துக்கோ, 3/4 டம்ளர் தீர்த்து எடுத்துக்கோ, மறுபடியும் எள்ளு சேர்த்துக்கோங்க. அதில் எள்ளை சேர்த்துக்கொண்டு 3 தரம் பண்ணணும். மந்திரம் சொல்லுங்க. குதிரதாம் அவர் பிராசக உன்மத்தியமாக பிதரக சோம்யாசக அசூமியோ அவ்ரகா கிருதஜா தேனோக வந்தோ பிதரோக வேஷு கோத்திரம். அம்மாவுடைய அப்பா பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. கட்டவர்களால சேருங்க. அடுத்தது மந்திரம் சொல்லுங்க. அங்கிரசூனகா பிதரோன பக்வா அதர்வணோ பிரவா சோம்யாசக தேஷாம் பயம் சுமதோ யஜ்ஞானாம் அபிபத்ரேசோ மனசேஷ்யாம கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. 2 தரம் ஆச்சு. 3ஆம் தரம். அடுத்தது ஆயந்தனா பிதரக மனோஜவச அக்னிஸ்மாத்தாக பதிவ தேவயானை அஸ்மின் யஜ்ஞஸ்மதயா மதந்தோ அதிப்து ஒன்றுதே அவன் மஸ்மான் கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. அடுத்தது 3 தரம் முடிஞ்சது. தாத்தா கப்பா தற்பயாமி சொல்ற போது நீங்க கட்டவர்களால தீர்த்து விட்டுருங்க எள்ளோட சேர்ந்து. அடுத்து மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கதம்பய கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தற்பதயமே மாது பித்ரோன் கோத்திரம் பேரு மாது பிதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. அடுத்தது பித்ருப்யா சுதாவிப்யா சுதானமா பிதாமகேப்யா சுதாவிப்யா சுதானமா பிரவிதாமகேப்யா சுதாவிப்யா சுதானமா அக்ஷன் மாது பிதர கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. அடுத்ததாக ஏசீக பிதரக ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த எதிதே ஜாதவேதா தயா பிரத்வகும் சதயா மதந்தோ கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. அடுத்து அவருடைய அப்பாக்கு மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்து சிந்தவக மாத்பீன சந்தோஷதீஹி கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. மதுநக்த மதௌஷசி மதுவக் பார்த்திவகும் ரஜா மதுச்சோ அஸ்துன பிதா கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. அடுத்தது மதுமானோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்பீர்காவோ வன்பன கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் சுதானமஸ் தற்பயாமி. இப்போ மாதாவர்க்கத்தினுடைய ஸ்திரீகள் பாருங்க. கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. அம்மா தாத்தாவுடைய கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்திரம் பேரு மாதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி. 3 தடவை சொல்லுங்க. மாதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி, மாதாமகி ஸ்வதானமஸ் தற்பயாமி. அடுத்தது அவளுக்கு அம்மாவுடைய கோத்திரம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மாது பிதாமகி சுதானமஸ் தற்பயாமி, மாது பிதாமகி சுதானமஸ் தற்பயாமி, மாது பிதாமகி சுதானமஸ் தற்பயாமி. அடுத்தது அவருடைய அம்மா கோத்திரம் பேரு மாது பிரவிதாமகி சுதானமஸ் தற்பயாமி, மாது பிரவிதாமகி சுதானமஸ் தற்பயாமி, மாது பிரவிதாமகி சுதானமஸ் தற்பயாமி. பேரு தெரியலன்னா அப்பா வழிக்கு நாராயணன் சொல்லுங்க. அதே ஒரு அம்மா வழியில லட்சுமின்னு சொல்லிக்கோங்க. அடுத்ததாக ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிஸ்ருதம் சதாசு தற்பதயமே மாது பித்ருன்னு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளோட சேர்ந்து ஜலத்தை கம்ப்ளீட்டா விட்டுருங்க. கட்டவரால் சேர்த்து திருப்தியத என்று சொல்லிக்கொண்டே எல்லாத்தையும் சேர்த்துடும். அந்த டம்ளர்ல மிச்சம் இருக்க வேண்டாம். நெல் இருந்துன்னா கொஞ்சம் ஜலம் சேர்த்து அதில் மறுபடியும் விட்டுடும். கையை கொப்பி கொண்டு தெற்கு பார்த்து எழுந்து நெல்லுங்கள். சொல்லுங்க. நமோவக பிதரோசாய நமோவக பிதர சூஷ்மாய நமோவக பிதரோ ஜீவாய நமோவக பிதர ஸ்வாதாய நமோவக பிதரோ மன்யவே நமோவக பிதரோ கோராய பிதரோ நமோவக யேதஸ்மின் லோகே ஸ்தயுஷ்மாம்ஸ்தேனு யேதஸ்மின் லோகே மாந்தேனு யேதஸ்மின் லோகே ஸ்தயும் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த யேதஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம் என்று சொல்லிக்கொண்டு உபவீதம், அதாவது வலது பக்கம் போட்டுங்க பூனலை புக்னத்தை. இப்போ உபவீதம் பூனலை வலம் பண்ணிட்டு
புக்னத்தை 3 தரம் பிரதர்சனமாக சுற்றி வாங்க. பிரதர்சனம் பண்ணுற போது சொல்ல வேண்டிய மந்திரம் வாஜே வாஜே அமத வாஜினோத நேஷு விப்ரா அமிர்தா கிருதஜ்ஞா அஸ்யமத்வ பிபத மாதயத்வம் திருப்தா யாதபதிவர் தேவயானகி தேவதாப்பிய பித்ருப்பியச்ச மகாயோகிப்ப ஏவச நம ஸ்வாதாயை ஸ்வாகாயை நித்தியமேவ நமோ நமக என்று பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சுக்கோங்க. பண்ணிட்டு இந்த புக்கனத்தை சேவிச்சுட்டு அபிவாதியை பண்ணுங்க. கீழே உட்காந்து மறுபடியும் பிராச்சியராக மறுபடியும் இடது போட்டுங்க. பூனில் எள்ள மாத்திரம் கையில் எடுத்துக்கோங்க. பித்ருக்கலர்கள்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சு. அவளை எல்லாம் யதாஸ்தானத்துக்கு அனுப்புகிறோம், பித்ருலோகத்துக்கு அனுப்புகிறோம். முதல்ல மேலே உள்ள புக்னத்துக்கு எள்ள சேருங்க. மந்திரம் சொல்லும்போது அப்பாவோட கோத்திரம் 3 பேர் கோவிந்த 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 சர்மணகா சொல்லுங்க. அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகான்னு அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு சொல்லி எள்ள சேர்த்துருங்க. அடுத்து கீழே வாங்க. கீழே உள்ள புக்னத்துக்கு மாதாமகர் கோத்திரம் பேர் 3 பேர் நாராயண சல்மான் சொல்லுங்க. அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரவிதாமகான்னு மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாவயாமி அப்படின்னு கீழே உள்ள புக்கனத்துக்கு எள்ள பெயர்த்துருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே உள்ள 2 புக்கனம் கீழே உள்ள 2 புக்கனம் அப்படியே அந்த தெற்குனியாக வர மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு அவுத்துருங்க. அதை அவுத்துட்டு கையில் எல்லாத்தையும் சேர்த்து பிடித்து கொண்டு அந்த மீது உள்ள எள்ளு இருக்கு இல்லையா, எள்ள போகிற எடுத்து கையில் வச்சுருக்கோ. 2 கையாலும் பவித்திரத்தை தாங்கி எள்ளோட சேர்த்து வச்சுக்கொண்டு இப்போ எள்ளோட ஜலம் சேர்த்துக்குங்கோ. மந்தம் சொல்லுங்கோ. ஏஷாம்ன பிதான பிரதான பந்து நானிய கோத்திரிணா திருப்தி மகளாயாந்து மயா தியக்தை குசைத்திலை திருப்தியத 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 என்று அந்த தாம்பாளத்தில் சேர்த்துருங்க. அப்படியே கையில் எள்ளு இருந்ததுன்னா ஜலத்தால் கையால் உபவீதம் பண்ணிக்கோங்க. பவித்திர எடுத்து காதில் வச்சுக்கோங்க. அச்சுதாய நம அனந்தாய நம கோவிந்தாய நம கேசவாய நம நாராயணாய நம மாதவாய நம கோவிந்தாய நம விஷ்ணவே நம மதுசூதாய நம திரிவிக்ரமாய நம வாமனாய நம ஸ்ரீவராய நம ரிஷிகேசாய நம பத்மநாபாய நம தாமோதராய நம. அப்புறம் பவித்திரத்தை கையில் போட்டுங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புக்தியாத்மனாவா பிரகதி ஸ்வாபாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. சுத்தமான இடத்துல கீழே சேர்த்துருங்க. பவித்திரத்தை அவுத்துருங்க. இப்போ அச்சுதாய நம அனந்தாய நம கோவிந்தாய நம கேசவாய நம நாராயணாய நம மாதவாய நம கோவிந்தாய நம விஷ்ணவே நம மதுசூதாய நம திரிவிக்ரமாய நம வாமனாய நம ஸ்ரீவராய நம ரிஷிகேசாய நம பத்மநாபாய நம தாமோதராய நம. தர்ப்பணம் முடிந்தது. அப்பா அம்மா படத்தை சேவிச்சுக்குங்க. ஆச்சாரியன் படம்